எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். தம்பி அவர்களோட ஒரு 4-5 படமாக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். சில படங்கள் மட்டும்தான் கஷ்டப்படாமல் ஒர்க் பண்ணியிருக்கேன். அரை எண் 305 கடவுள் கஷ்டம் இல்லை, ஒரு கன்னியும் 3 களவாணிகளும் அதில் கஷ்டம் இல்லை. ஆனால் இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் ஆகட்டும், இந்த படமும் ஆகட்டும், இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கத்தில் மேக்சிமம் குதிரை, இந்த படத்தில் போட்டு. அது ஒரு நல்ல தம்பி சொன்ன மாதிரி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த கடலை கணிக்க முடியவில்லை. திடீர்னு கம்மியாக இருக்குது, திடீர்னு தண்ணி ஜாஸ்தியாக இருக்குது, திடீர்னு அலை அடிக்குது, நிற்க முடியல, உட்காந்துருந்தால் கூட முதுகெல்லாம் வலிக்குது. அந்தளவுக்கு ஒரு கஷ்டப்பட்டு, அது அவங்க ஈஸியாக சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி டேபிளில் உட்காந்து எழுதுறது ஈஸின்னாலும் தோணணும் இல்லையா? தோன்றது கஷ்டம் இல்லையா? தோன்றதை எழுதி அதற்கு போய் லொக்கேஷன் எல்லாவற்றையும் பார்த்து காட்சிப்படுத்தி எங்களை மாதிரி இம்சைகளையெல்லாம் ஒன்றா சேர்த்து அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விளையாடாமல் இருங்களேன், ஷார்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் எல்லோரும் ஜாலியாக இருந்தோம். ஷூட்டிங் போன மாதிரி இருந்தாலும் நாங்கள் ஒரு ஃபேமிலியோடு டூர் போன மாதிரி தான் இருந்தது. முக்கியமாக சொல்லணுன்னாக்கா சாம்ஸு, அதுக்கப்புறமா மதுமிதா, கௌரி, அப்புறம் அந்த சின்ன குழந்தை, அந்த பையன் மச்சான் சின்னி ஜெயந்த், தம்பி யோகி பாபு, எல்லாருமா நாங்கள் போயிட்டு அந்த போட்டில் இருந்துக்கிட்டு ஒரே இது, எங்கேயும் நகர முடியாது. அது உள்ளே இருக்கும், இறங்கி போகிறதுக்கு என்ன தண்ணியில் இறங்கி போகிறதுனாக்கா எப்படி அப்புறம் ட்ரெஸ்ஸு நனைஞ்சு போய்டும். அந்த மாதிரி எல்லாம் கஷ்டம் இருக்குது. அலையடிச்சதுனாக்கா ட்ரெஸ்ஸு நனைஞ்சிரும். எனக்கு இன்றைக்கி தம்பிகிட்ட ஆஃபீஸில் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கேரக்டர் சொல்லி, இந்த கேரக்டர் நீங்கள் நடிச்சிருக்கீங்களா? நாங்கள் இல்லை அப்படின்னு நான் ஒரு கேரக்டர் சொல்லி, எனக்கு அதுதான் பிடிக்கும் அப்படின்னேன். இல்லை அப்படி இல்லை, உங்களுக்கு பிடிக்கிறதுங்கிறது இல்லை, நீங்கள் எந்த கேரக்டராக இருந்தாலும் நீங்கள் ஏற்று நடிக்கணும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி இதில் எனக்கு அவர் சொல்லும் பொழுது நான் யாரை என்னுடைய குருநாதராக நான் நினைத்திருக்கிறேனோ அவருடைய சீடனாகவே நடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அது படம் பார்த்துக்கங்க, படம் பார்த்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப நான் ரசித்து பண்ணிய கேரக்டர்களில் இதுவும் நிச்சயமாக ஒரு முக்கியமானது. அற்புதமான வேடம், அருமையான ஒரு வேடம், உணர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு வேடம். அதில் எல்லா ஆர்டிஸ்டுகளோடும், சகோதர சகோதரிகளுடைய உதவியோடும், கேமராமேன் சாருடைய ஒரு ஒத்தாசையோடும், தம்பி அவர்களுடைய ஒரு வழிகாட்டுதலோடும் ரொம்ப பிரமாதமாக இந்த கேரக்டர் ஒரு நல்ல பேர் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டராக எனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். ஜிப்ரான் அவர்களுடைய மியூசிக்கு டெஃபினட்டாக சொல்லணும். நான் குழந்தை கௌரிக்கிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், ரொம்ப பிரமாதமாக இருக்குமா இந்த சாங்கு அப்படின்னு. நாங்கள் அந்த போட்டில் உட்காந்துட்டு பாடுறது. கௌரியை பற்றி முக்கியமாக சொல்லணும். எனக்கு அவங்கள பற்றி சொல்லலைன்னாக்கா பிரச்சனை. என் தம்பியோட ஜோடி, என் பையனோட ஜோடி அவங்க. அதனால் அவங்ககிட்ட போட்டு கொடுத்து, ஏன்பா கௌரியை பற்றி நீங்கள் பேசலையா அப்படின்னு அவர் ஏதாவது சொல்லுவார். ஒரு சாங் ஃபுல்லாக பிகினிங்லேருந்து எண்டு வரைக்கும் அந்த சாங்கை ப்ளே பண்ணாங்க. அதை லாங் ஷாட்டில் டேக் பண்ணாங்க. நான் ஏன்னா பேசிக்காக நான் டப்பிங் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதுனால எனக்கு அது தெரியும். அந்த இன்ச்சு கூட அந்தண்ட இந்தாண்ட அந்த லிப்பு விலகாமல் அந்த சாங்கை சிங் பண்ணி அவ்வளவு அழகாக அந்த அந்த இதுக்கு எக்ஸ்ப்ரெஷன்ஸோட, அந்த ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்லாம் பிரமாதமாக கொடுத்து அந்த குழந்தை எல்லாருமே ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்கணும், படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அதற்கு பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் எல்லாருடைய ஒத்துழைப்பும், ரசிகர்களுடைய ஆதரவும், இறைவனுடைய ஆசீர்வாதமும் வேண்டும். தம்பி அவர்களுக்கு மேலும் மேலும் அடுத்தடுத்த படங்கள் நிச்சயமாக பெரிய வெற்றியை கொடுக்கணும். படம் ஹிட்டு அப்படின்னு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். அந்தளவுக்கு எல்லாருமா கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். தம்பி நான் மட்டும் என்னுடைய உழைப்பு மட்டும் இல்லை, எல்லாருடைய உழைப்பும், நாங்கள் எல்லாருடைய உழைப்பும் இருக்குது. எங்களுக்கு உழைப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த தம்பி அவர்களுக்கும், ப்ரொடியூசர்ஸுக்கும், எல்லாருக்கும், ஜின்னிக்கும் என்னுடைய அன்பான அதான் அன்பை கலந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபஸ்ட்டு என்னோடய டைரக்டர் சார் சிம்புதேவன் சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அடுத்து என்னோடய ப்ரொடியூசர்ஸ் பிரபா, பிரேம்குமார் அவர்களுக்கு நன்றி.
இந்த டீமில் என் கூட இருந்த ஒவ்வொருத்தருக்கும் ஆல்ரெடி நாங்கள் முன்னாடியே படங்களில் மீட் பண்ணியிருக்கோம், நிறைய பேரை பார்த்துருக்கோம், நிறைய பேர் கூட ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனாலும் இந்த படம் வந்து ஒரு சேலஞ்சிங்காக, ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. மேக்கிங் பற்றி நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை, அதுக்காக இவ்வளோ ஒரு சர்ப்ரைஸான ஒரு வீடியோ கொடுத்துருப்பாங்கங்கிறது எதிர்பார்க்கவே இல்லை. எங்களோட ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு உழைப்பும் எல்லாமே அந்த மேக்கிங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சாரோட டைரக்ஷனில் நான் பண்ணுற 2வது படம் இது. புலியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி காமெடி ரோல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு கூப்பிடும்போது அவங்க சொன்னது, யூஸ்வலான காமெடியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சட்டிலாக இருக்கணும், இமோஷனான நிறைய சீன்ஸ் இருக்குது, அதுலேயும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து ஓகே, ரொம்ப எப்பயும் ஷூட்டிங் போகிறோம், அந்த மாதிரி இந்த ஷூட்டிங்கும் ஒரு மாதிரி இருக்கும் போது கடலில் என்ன ஒரு 2 நாள் 3 நாள் எடுப்பாங்களா அப்படின்னு நினச்சோம். ஆனால் உண்மையாக சொல்கிறோம், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதுக்கப்புறம் தமிழ் சினிமாவில் வேறு யாருக்காவது கிடைக்குமான்னு நினச்சா கிடையவே கிடையாது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்கள் டீமுக்கும் எங்களோட ஆர்டிஸ்டோட டீமுக்கும் க்ரூவுக்கும் மட்டும்தான் கிடச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் பட்ட ஒவ்வொரு கஷ்டமும் முயற்சியும் உழைப்பும் அந்த கடலுக்கும், முழுமையாக சொல்லணும்னா அந்த கடல் பக்கத்தில் எல்லாரும் வெவ்வேறு மதத்தினர் இருந்தாலும் ஒரு அந்தோனியோ சர்ச் இருக்கும். டெய்லி காலையில் போன உடனே எல்லாரும் போயிட்டு அவருக்கு ஒரு கும்பிடு போட்டுட்டு ஆரம்பிப்போம். ஒவ்வொரு நாளும் ஆரம்பத்தில் 3-4 நாள்னா ரொம்ப ரொம்ப அடடா என்னடா அது செம்ம வெயில், 6 மணிக்கெலாம் அப்படி ஒரு வெயில் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கிட்டோம், நாங்கள் எங்களுக்குள்ளே அதை ஃபன்னாக்கிக்கிட்டு சாரை போயிட்டு பயங்கரமாக எங்களால் என்னென்னலாம் கலாய்க்க முடியுமோ, அதாவது ஆஃப் த கேமரா பயங்கரமாக எங்களுக்குள்ளேயே ஒரு காமெடியை க்ரியேட் பண்ணிக்கிட்டு நிறைய ஃபுட்டு வரும் யோகி பாபு சார்கிட்ட இருந்து, அதுக்கப்புறம் MS பாஸ்கர் சார்கிட்ட. ஏன்னா அந்த கப்பலுக்குள்ளே உட்காந்துட்டோன்னா, அந்த படகுக்குள்ளே உட்காந்துட்டோன்னா உண்மையாகவே கஷ்டமாக இருக்கும், அப்படி திரும்ப முடியாது, அப்படி கஷ்டமாக இருக்கும். ஒருத்தவங்க உட்காரும் போது இன்னொருத்தவங்களுக்கு இடம் பத்தாது, அவங்க தொட மேலே நம்ம கால் வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு நெருக்கத்துக்குள்ளே தண்ணி எது கொண்டு வரனாலும் அங்கேருந்து அந்த கப்பலை பிடிச்சிட்டு இருக்க அவங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அவங்க போய் கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி வரும்போது இஷ்டத்துக்கு நல்லா சாப்பிட்டுட்டு, சார் போதுமா உங்கள் பிரேக் டைம் முடிஞ்சுதா எடுக்கலாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் வந்து ஃபன் பண்ணியிருக்கோம். அண்ட் இதில் வந்து அந்த பீரியட் தெலுங்கு பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப உதவி பண்ணது MS பாஸ்கர் சார். அவர் அந்த கரெக்ஷன்ஸ், அந்த நடிக்கும் போதே அவ்வளோ கரெக்ஷன்ஸு, ஸ்பஷ்டமாக பேசணும், இந்த இடத்துல இப்படி பேசணும் அப்படிலாம் சொல்லி கொடுத்தாரு. அண்ட் கௌரி வந்து நிறைய ஹீரோயின்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சிலர் இருக்க மாதிரி ஒரு சிலர் இருக்க மாட்டாங்க. இத்தனை நாள் நம்ம ட்ராவல் பண்ணணும், ஹீரோயின் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப ஒரு ஹம்பிளான, ரொம்ப ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட, எப்போ பார்த்தாலும் கௌரி சிரிச்ச முகமாகவே பார்க்கலாம். அக்ஷத் சின்ன பையன், நாங்களாவது நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ப்ளஸ் வந்து அந்த வெயில வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற அளவுக்கு மனநிலை இருக்கும். அவன் வந்து விளையாடி ஒரு ஸ்கூலுக்கு போகிற ஒரு சின்ன பையன், அவன் வந்து அவ்வளோ ஜாலியாக நான் சார் டைலாக் கொடுங்க சார், நான் டைலாகே பேசலை சார் அப்படியெல்லாம் அவன் வந்து கேட்பான். அவனுக்கு அந்த கஷ்டமே எதுவுமே தெரியல. லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண அந்த 38 hours நான் ஸ்டாப்பாக ஒர்க் பண்ணியிருக்கோம், அதுவும் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் சாம் சார், நான் நிறைய படங்களில் சாம் சாருக்கு ஜோடியாக நடிச்சிருக்கேன். இந்த படத்தில் நடந்த ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸ், பேசின ஒவ்வொரு மோட்டிவேஷனான வேர்ட்ஸ் எல்லாமே மறக்க முடியாத ஒரு நல்ல அனுபவம். அண்ட் யோகி சார், அவர் கூட, அதாவது எனக்குன்னு ஒரு சின்ன ராசி இருக்குன்னு நினைக்கிறேன், நான் யாருக்கூடயோ ஜோடியாக நடித்தா அவங்க ஹீரோ ஆகிடுவாங்க. சந்தனம் சார் கூட ஜோடியாக நடித்தா அவர் ஹீரோ ஆகிட்டார், சூரி சார் கூட ஜோடியாக நடித்தா அவர் ஹீரோ ஆகிட்டார், பாபு சார் கூட நான் எப்போவோ ஜோடியாக நடிச்சிருக்கேன், கடவுள் புண்ணியத்தில் அவரும் ஹீரோ ஆகிட்டார். ஸோ அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. மண்டேலாவில் அவர் நடித்த விஷயம், இங்கே நம்ம போட்டில் எல்லாமே ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. ஸோ அவருக்கு நன்றி. அண்ட் இந்த ஒரு கடுமையான ஒரு போட்டில் வந்து எங்களுக்கு ரொம்ப மனசு ரிலாக்ஸ் பண்ண ஒரு விஷயம்னா ஜிப்ரான் சாரோட அந்த பாடல் தான். அந்த பாடல் வந்து கௌரி மட்டும் இல்லை, எல்லாருக்குமே மனப்பாடம் ஆகிற அளவுக்கு ரசித்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த பாட்டு, கேட்கும்போதும் ஒவ்வொரு தடவையும் இனிமையாக இருக்குது. அண்டு மாதேஷ் சார், அதாவது டோன், அது இது கடலோட அந்த அது கிளைமேட் சேஞ்சஸ், அது அந்த வேவ்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணுறதை விட எங்களோட டோன் பார்த்திங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆச்சு. போனப்போ ஒரு டோனில் இருந்தோம், எல்லோரும் கேட்டாங்க ட்ரெய்லர்லாம் பார்த்துட்டு ரொம்ப நேச்சுரலாக இருக்கு. இல்லை, ரிட்டர்ன் வரும்போது உண்மையாகவே நாங்கள் இருந்த டோனே வேறு மாதிரி இருந்துச்சு. தூத்துக்குடி ஏர்போர்ட்டில் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் முடிச்சு ரிட்டர்ன் போகிறோம். அப்போ வந்து மாஸ்க் தான் போட்டிருந்தேன். அங்கே வந்து செக் பண்ணுறாங்களே, மாஸ்க் எடுக்க சொன்னோடனே ஒரு லேடி போலீஸ் வந்துட்டு, மேடம் ஐயோ என்னாச்சு மேடம் உங்களுக்கு, ஏன் இப்படி ஆகிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு நிமிஷம், எல்லாரும் கூட இருக்கிறவங்க வந்து எனக்கு தெரியும் எல்லாரோட ஸ்கின் டோனும் மாறிடுச்சு அப்படின்னு. அதில் வந்து நான் ரொம்ப பேடாக இருந்தேன்னு எனக்கு தெரியும். ஆனால் இவங்க யாருமே வந்து நல்லா இருக்கு அப்படி சொல்லிட்டே இருந்தாங்க.
அவங்க கேட்ட உடனே அடடா என்ன அப்படின்னு, முதல்ல போயிட்டு டாக்டரை பாருங்க மேடம் அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைங்க ஒரு ஷூட் போயிட்டு வரோம், அதனால தான் இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. பட் அப்போ அது வந்து கொஞ்சம், ஏன்னா பெண்கள்னாலே ஒரு அழகு ரொம்ப முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நாங்கள் ரொம்ப மேனேஜ் பண்ணி எல்லாருமே நிறைய எஃபர்ட்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இந்த படம் ஆகஸ்ட் 2ஆம் தேதி வருது. உங்கள் எழுத்துக்கள், உங்களோட வார்த்தைகள் எல்லாமே எங்களுக்கு வெற்றியை தரணும். தொடர்ந்து இந்த மாதிரி சார் நிறைய படங்கள் டைரக்ட் பண்ணணும், நாங்கள் அவங்க படத்தில் நடிக்கணும். ஸோ எல்லாரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி படம் பார்த்துட்டு உங்களோட நல்ல கருத்துக்களை சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய அன்புக்குரிய இயக்குனர், பாசத்துக்குரிய இயக்குனர், என்னுடைய ஃபேவரைட் இயக்குனர் சிம்பு தேவன் சாரோடு நான் இணையும் 3வது படம். முதல் படம் அரையன் 305 கடவுள். அதில் ஜாவா சுந்தரேசன் ஒரு அருமையான ஒரு ரோல் கொடுத்தாரு. எனக்கே என்னுடைய பேரை சாம்ஸுக்கு பதிலாக ஜாவா சுந்தரேசன் வச்சிடலாமா அப்படின்ற அளவுக்கு குழப்பம் வர அளவுக்கு அவ்வளோ போகிற இடத்துலலாம் ஐடி ஃபீல்டெலாம் இருக்கிறவங்க அவ்வளோ கொண்டாடுற மாதிரி ஒரு ரோல். அடுத்தது இரும்பு கோட்டை முரட்டு சிங்கம், ஒரு டிரான்ஸ்லேட்டர் ரோல், லீன்ற ஒரு கேரக்டர் கொடுத்து அற்புதமான ஒரு ரோல். இன்றைக்கும் அதை நினச்சி என்னை பாராட்டிட்டு இருக்கிறப்ப எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. 2 படம் லட்டு மாதிரி இப்படி கொடுத்துருக்காரு. 3வது படம் அதையும் தாண்டி இந்த லால் சேட் அப்படின்ற ஒரு கேரக்டர் இந்த 2 விட இன்னும் பேசப்படும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த அற்புதமான ரோல் கொடுத்ததுக்காக சிம்பு தேவன் சாருக்கு என்றென்றும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். இந்த படத்தோட சில விஷயங்கள்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். படத்துக்கு ரெடியாகி ஃபஸ்ட் டே ஷூட்டிங் ஓவரியில் கடற்குள்ளே போயாச்சு. நான் மதுமிதா எல்லோரும் ஃபுல்லாக ரிசப்ஷனுக்கு போகிற மாதிரி ஜம்முன்னு பளிச்சுன்னு அப்படி வந்து நின்றுட்டுருக்கோம். என்ன இப்படி வரீங்க, சீன் 23 இப்படி தான் இருக்கும், காற்று அடிச்சிருக்கு, புயல் அடிச்சிருக்கு, ஒரு நாள் சாப்பிடாமல் இருந்திருக்கீங்க, கிளங்க. அப்படியா சார்? உடனே இப்படி தலையை லேசாக கழிச்சு விட்டு, பொட்டை லேசாக அழிச்சு விட்டு இப்படின்னு அது கண்டினியூஸாக ஒரு படம் ஃபஸ்ட் டே செகண்ட் டே அப்படின்னு எடுத்துகிட்டு போனால் பரவாயில்ல. டைரக்டர் டிபார்ட்மெண்ட் எப்படி இதை மேட்ச் பண்ணாங்கன்னே தெரில. திடீர்னு சீன் 23, திடீர்னு சீன் 55, திடீர்னு சீன் 76. ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல. எதில் பொட்டு வச்சோம், எதில் பொட்டு வைக்கல, எதில் தலையை களைச்சி விட்டோம். அப்புறம் பிடிபட்டுருச்சு. நேராக உள்ள வரேன், சீன் நம்பர் 55 லைட்டாக ஒரு அலைஞ்சி, ரெடியா, ஓகே உள்ளே போங்க அப்படின்னு. சீன் நம்பர் 1 இந்த பளிச்சுன்னு வரேன் அப்படின்னு சொல்லி பளிச்சுன்னு. இந்த மாதிரி ஆரம்பமே ஒரு ரணத்தில் இருக்குது. எங்களுக்கு ஈஸி சின்னதாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். ஆனால் அந்த டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டு அந்த மொதல் சீனில் அந்த போட்டில் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருந்தது உடனே ஒரு ஃபோட்டோ அதை எடுத்து அதை மெயின்டைன் பண்ணி அதை கண்டினியூட்டியை பண்ணுறதுக்குள்ளே மேசிவ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது கண்டினியூஸாக எடுத்திருந்தால் இந்த கஷ்டம் இருந்திருக்காது. அது வேறு சில சூழ்நிலைகளால் இப்படி எடுக்க வேண்டியதாக போச்சா. அதனால் அவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எடுத்திருக்காங்க. அந்த டைரக்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் நான் சொல்லுவேன். அடுத்தது இந்த படத்துக்குள்ளே உள்ளே போயாச்சு. உள்ளே போனால் போட்டுக்குள்ளே உட்கார ஆரம்பித்தா ஏற்கனவே எனக்கு வாமிட் பிரச்சனையெல்லாம் இருக்குது. ஆல்ரெடி ஒரு படத்தில் நடித்து ஒரே ஒரு நாள் ஷூட்டிங்லேயே மொத்த வாந்தியும் எடுத்திருக்கேன் நான். இது படம் ஃபுல்லாக வரணுமே என்ன பண்ணணும் ஒரு பயத்தோடய உட்காந்தேன். பட் நல்ல வேலை ஒரு மாதிரி கரையோரத்தில் இருக்கிற லேசான ஒரு அலை அப்படியே உள்ளே போனால் தாளாட்டிக்கிட்டே இருக்கும். நடிக்க 3 வேளையும் பொங்கல் போட்ட மாதிரியே இருந்தது எனக்கு. அப்படியே அவர் எப்போ சொல்கிறாரோ அப்போ எழுந்திரிச்சு ஷாட் அப்படின்ற அப்படியே நைட்டு அப்படியே ரூமில் போய் படுத்தா எங்களை அறியாமே ஏதோ ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு ஃபீல் எங்களுக்கு அந்த படத்தோட இதில் இருந்தது. இந்த மாதிரி சுவாரஸ்யமான அனுபவங்களோட இந்த படம் நடந்துட்டு இருந்தது. இதில் குறிப்பிட்டு சொல்லும்படியாக சில விஷயங்களை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தில் என்னை பிரமிக்க வைத்த இருவர், ஒன்று சிம்பு தேவன் சார் அண்டு அவருடைய கற்பனைக்கு தீனி போட்ட ப்ரொடியூசர் சார். இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லும்போதே என்ன இவ்வளோ நாள் கடலுக்குள்ளேயே இத்தனை பேரை வச்சு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, இதை விஷுவலைஸ் பண்ணுறதுனாலே ஒரு பெரிய கஷ்டமாக இருக்குது. இதை எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு பிரமிப்பு இருந்தது. இதை கேட்குறதுக்கு நல்லா இருக்குது, கடைசியாக பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். எடுக்கிறது அதுவும் கடலுக்குள்ளேயே எடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை அவர் எப்படி யோசிச்சாருன்னே தெரில. ஒரு ட்ரெஸ்ஸுலேருந்து ஆரம்பித்து ஒரு அந்த மேக்கப்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கும். சிம்பு தேவன் சார் படத்துக்குள்ளே உள்ளே போனால் கற்றுக்கலாம், தெரிஞ்சுக்கலாம், நம்மளை நாம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாங்கிற அளவுக்கு ஒரு அற்புதமான அனுபவம் எனக்கு கிடைக்கும். அவர் எப்போ கூப்பிட்டாலும் ஓடி போவேன். அந்த அளவுக்கு ஒரு அருமையான ஒரு இயக்குனர், என்னை பிரமிக்க வைத்த இயக்குனர். இவருடைய இந்த கற்பனைக்கு தீனி போட்ட அருமையான ஒரு பிரேம்குமார்ங்கிற தயாரிப்பாளர். இவங்க 2 பேரும் என்னை பிரமிக்க வைத்தார்கள். அடுத்தது இந்த படத்தில் என்னை ரசிக்க வைத்த இருவர், யோகி பாபு அண்டு ஹீரோயின் கௌரி. யோகி பாபு அழகான கதைகளை தேர்ந்தெடுக்கிறாரு. பல இயக்குநர்கள்ட்ட போய் அப்படியே பண்பட்ட நடிப்பை இப்போ வெளிப்படுத்துகிறார். ஒரு டைரக்டர் ஃப்ரெண்ட்லி ஆர்டிஸ்டாக ஆகிட்டார் அவர். அருமையான சட்டில் பர்ஃபார்மன்ஸ்லாம் அவர் பண்ணுறதை பார்த்து அவ்வளோ ரசித்தேன். தேர்ந்தெடுத்த கதைகள், தெளிவான சிந்தனை, தெய்வ பக்தியோடு அருமையாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்காரு யோகி பாபு.
பிரமாதம். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் யோகி பாபுக்கு. அவர் தேர்ந்தெடுக்கிற கதைகள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அப்புறம் கௌரி வந்து குறைந்த படங்கள் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த போட்டுக்குள்ளே அத்தனை பேரோடையும் ஈக்குவலாக அழகாக இணைஞ்சு நடித்தது. ஏன்னா நிறைய பேருக்கு அங்கே உள்ளே இருக்கிற கொலப்புள்ளி, லீலா, ஜெஸ்ஸி இவங்களுக்கெல்லாம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் தமிழில். அது எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி அழகாக இணைஞ்சு வந்தது கௌரி. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸையும் பார்த்து நான் ரொம்ப ரசித்தேன். அடுத்தது எங்களையெல்லாம் சிரிக்க வைத்த இருவர் சினி ஜெயின் சாரும் எம்எஸ் பாஸ்கர் சார் தான். அற்புதமான அவங்களோடலாம் போட்டி போடவே முடியாது பர்ஃபார்மன்ஸில். பட் அவங்களோட அருமையான எக்ஸ்பீரியன்ஸில் சொரிஞ்சு எங்கள்கிட்ட சொல்லி இந்த மழையிலையும் இந்த வெயிலையும் எங்களெல்லாம் கஷ்டப்படாமல் அப்படியே நாங்கள் கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு அந்த போட்டுக்குள்ளே உட்காந்துருக்கும் போது இந்த கஷ்டங்கள்லாம் தெரியாமல் அற்புதமான தங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து அப்படியே அவ்வளோ சிரித்து வேலை பார்த்தோம். ஸோ டைரக்டர் கூட கொஞ்சம் கடுப்பாக இருக்கும், கொஞ்சம் ஷார்ட்டுக்கு வரீங்களாமா அப்படின்னு கெஞ்சுற அளவுக்கு அவ்வளோ காமெடிகள் அவ்வளோ இது சொல்லியிருக்காங்க. அருமையான விஷயம். அடுத்தது என்னை வியக்க வைத்த இருவர் கொலப்புள்ளி லீலாவும் ஜெஸியும். இவங்க 2 பேருக்கும் லாங்குவேஜே தெரியாது. பட் ஆனால் இந்த தமிழ் ஆட்களோடு சேர்ந்து என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறத கேட்டுக்கிட்டு அற்புதமாக இணைஞ்சு வந்து அருமையாக நடித்தாங்க அவங்க. தே ஆர் ஆல் வெரி கிரேட். அடுத்தது என்னை துடிக்க வைத்த இருவர் மதுமிதா அண்ட் ஷாரா. என்னென்னா நடிக்கிறதுக்காக துடிக்க வச்சாங்க. நாம் அமைதியாக இருந்துட்டு அவங்க தூக்கி சாப்பிட்ருவாங்க போல இருக்குது. ஏன்னா ஷாரா விதவிதமாக காமெடி ரோல் பண்ணாலும் இந்த படத்தில் அவ்வளோ அப்படியே சட்டிலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு. தூக்கி சாப்பிட்ருவார் போல இருக்குது. மதுவா அவங்க கையில் கை குழந்தையோட வந்து அந்த ஸ்பாட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இருந்தாலும் ஷாட்டுக்கு ரெடினஸ்மாக அப்படி டான் வந்து அப்படி நிற்கிறது என்ன, ஜூட்டாக வந்து நிற்கிறது என்னன்னு, ஐயோ இந்த பொண்ணு தூக்கி சாப்பிட்ரும் போல இருக்கேன்னு சொல்லி இவங்க கூட போட்டு நம்மளை துடிப்போடையே வச்சுருந்தது அவங்கன்னு நான் சொன்னேன். அது மிகையில் அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்க. அடுத்தது என்னை யோசிக்க வைத்த இருவர் இந்த குட்டி பையனும் சுண்டலியும். இந்த படத்தில் அந்த குட்டி பையன் த்ரோட் எங்கள் கூட வந்துட்டு இவ்வளோ, அதாவது சின்ன எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற பெரிய ஆட்களோடு சேர்ந்து அந்த பையன் நடிச்சிருக்கான். அவனுக்கு இப்போவே பல லாங்குவேஜ் தெரியும். சொன்னால் கிளிசரினே இல்லாமல் அந்த பையன் அழுவான். ஸோ அப்படி ஒரு நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய பிற்காலத்தில் பெரிய ஹீரோவாக அந்த பையன் வருவான்னு நான் இன்றைக்கி வாழ்த்துறேன். அதே மாதிரி சுண்டலி, இத்தனை பேருக்கு நடுவில் அழகான ஒரு சுண்டலி நடிச்சிருக்கு. வழக்கமாக சுண்டலின்னா ஜம்ப் பண்ணி தாவி குதிச்சு அங்கங்கே ஓடும். அந்த சுண்டலையும் பொங்கல் போட்ட மாதிரியே வரும். ஸோ வான்னு கூப்பிட்டா வரும், தோலில் ஏறினா தோலில் ஏறிடும். அப்படியே அமைதியாக நிதானமாக பாம்பு மாதிரி படம் எடுத்துகிட்டு இருக்கும். அது அந்த மாதிரி ஒரு அமைதியான ஒரு எலி. ஸோ 2 பேரும் என்னை யோசிக்க வைத்த இருவர். அடுத்தது என்னை மயக்க வைத்தது அந்த படகும் அந்த கடலும். சும்மா அழகான ரம்மியமான ஒரு சூழலில் அற்புதமான ஒரு செட்டப்பு அருமையாக இருந்தது. ஸோ இதற்கு பிறகு என்னை சிலிர்க்க வைத்த இருவர் ஜிப்ரான் சாரும் அண்டு ஒளிப்பதிவாளர் மாதேஷ் சாரும். ஸோ இயக்குனரோட அந்த கற்பனையை ஒளி வடிவத்திலையும் அழகாக அப்படியே கொண்டு வந்து திரையில் அண்டு உணர்வுபூர்வமாக கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. தே ஆர் ஆல் கிரேட். அட்டகாசமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர்களை தாண்டி இயக்குனர் டீம், அந்த இயக்குனருடைய வலதுகரமாக இருந்த கருப்புசாமி வேல்லேருந்து ஆரம்பித்து அந்த இயக்குனர் டீம் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள், அது மாதேஷார் சொன்ன மாதிரி அந்த மீனவர்கள், அவர்கள் மட்டும் அந்த போட்டை ஆடாமல் அது ஃபுல்லாக தண்ணிக்குள்ளேயே ஊறி போயிருப்பாங்க. அப்படியே ஊறி கையெல்லாம் சொதன்னு ஆயிருக்கு அவங்களுக்கு. அப்படியே த்ரூ த ஷூட்டிங் அப்படி இருந்திருக்காங்க. அவங்க அற்புதமான பங்களிப்பை செஞ்சுருக்காங்க. இந்த சிம்புத்தேவன் சாருடைய அழகான கடல் சார்ந்த ஒரு கற்பனை இன்றைக்கி திரையேறப் போகிறது ஆகஸ்ட் 2. இந்த போட்டை அற்புதமாக கரை சேர்க்க வேண்டியது மீடியாவும் மக்களுடைய பொறுப்பு. நல்ல படமாக வந்திருக்கு. ரொம்ப மனசுக்கு இன்றைக்கி அந்த மேக்கிங் வீடியோலாம் பார்க்கும்போது இப்படி ஒரு உழைப்பு உழைச்சிருக்காமா அப்படின்னு சொல்லி கண்ணில் தண்ணி வந்துடும் போல இருக்குது. அந்தளவுக்கு ஒரு அற்புதமான உழைப்பாக இருக்குது இந்த படம். அருமையாக வந்திருக்கு. நல்ல படம். கண்டிப்பாக மவுத் டாக்லேயே பரவி இருக்கும். இதுவும் நாளைக்கு ஒரு மஞ்சுமல் பாய்ஸ் மாதிரி வரதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிற ஒரு படம். நிச்சயமாக அந்த படம் வெற்றி பெறும். தேங்க்யூ.